ஹாய் ஹலோ வெல்கம் டு புவிக்கவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் காராமணி பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிப்பியாக செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கடுகு செடி வளர்ந்துருக்கு, வளைஞ்சு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷப்பாகவே கடுகு எடுத்துகிட்டு போயிடலாம் காராமணி பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கடுகு அழகாக வளர்ந்துருக்குன்னு. இந்த செடியை இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வளைஞ்சிட்ருக்கு பாருங்கள். ஓகே, எங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன். குக்கரில் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷப்பாகவே எடுத்துகிட்டு வந்தது பாருங்கள். இந்த மாதிரி கடுகு செடியில் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டாலே உள்ளே இருக்க கடுகு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும் பாருங்கள். கொஞ்சமாக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, இது நம்மளுக்கு தாளிப்பு கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் சூடாகினதும் இப்போ நம்ம கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு கூடவே கொஞ்சமாக பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கக்கூடிய காராமணியை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நான் 2 காஞ்சி மிளகாய், ஒரு 2 துண்டு தேங்காயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் காஞ்ச மிளகாய் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இது கூட நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம்.
இதையும் நம்ம லைட்டாக தூவி விட்டுக்கலாம். ஓகே, தேங்காவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, காராமணி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.